அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம அனைவரும் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே மட்டும் நம்முடைய மேலப்பாளையத்தில் ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகளுக்கு நீட் தேர்வில் இடம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பையனுக்கும் இடம் கிடைச்சிருக்கு நீட் தேர்வில். இதுக்கெல்லாம் மூல காரணம் அரசு பள்ளியில் படித்து வந்தவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு பண்ணி ஏழை பாட்டாளியை படிப்பாளி ஆக்கினவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாம் எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும். அத்தனையும் இலவசம், அத்தனையும் விலையில்லாமல், அவர்களுக்கு படிப்பு செலவு என்பதே கிடையாது. ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார்கள். இவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்? மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இருக்கிற இந்த விதை பெண்களுக்கு உள்ள பென்ஷன் நிப்பாட்டப்பட்டிருக்கு, முதியோர் பென்ஷன் நிப்பாட்டப்பட்டிருக்கு. எத்தனையோ அத்தனையும் நிப்பாட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பொருளாக கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு. மடிக்கணினியா ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி தங்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க பூரா பணமாக கொடுத்து அன்னைக்கு சாயந்தரமே டாஸ்மாக் அண்ணா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக தந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு என்று இலவச மின்சாரம் தந்தார்கள். சத்துணவு கூடங்களை தந்தார்கள். எத்தனை நல்ல விஷயங்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் அவர்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, வெளியெல்லாம் மடிக்கணினி கொடுத்தாங்க. உலகத்தில் எந்த ஆட்சியும் செய்யாத நல்ல திட்டம் இந்த விலையெல்லாம் மடிக்கணினி. ஏழை பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், 50,000 ரூபாய் ரொக்கம். இவர்கள் கொடுத்த சொன்ன வாக்குறுதிகள், திமுக கொடுத்த வாக்குறுதி எத்தனையோ வாக்குறுதிகள். ஒண்ணு சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை விடுதலை செய்திருக்கிறார்கள் இங்க மாமாமார் கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். அதே போல நம்முடைய பாப்புலர் முத்தியானன் சொல்லும் போது அதிமுக மேலப்பாளையம் பாளையங்கோட்டைக்கு என்னென்ன செஞ்சதுங்கிறத அடுக்கினாரு. பெரிய நீர்த்தேக்க தொட்டி, இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பெரிய நீர்த்தேக்க தொட்டி கப்சாமானி காலத்தில் கொண்டு வந்தது. அது பெரிய சப்ஸ்டேஷன் உருவாக்குனது இபி சப்ஸ்டேஷன் உருவாக்குறது அதிமுக அரசுல. இத்தனை நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக அரசு. 1/4 நூற்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இங்க எம்எல்ஏக்களாக இருந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்று எங்கள் அன்பு சகோதரர் பாப்புலர் முத்தியா அவர்களை, மரியாதைக்குரிய ஆதித்தன் அவர்களே, ஜெகநாதன் அவர்களை, மகபூப் ஜான் அவர்களை, சண்முகவேல் அவர்களை, டி ஜெனி அவர்களே, சண்முககுமார் அவர்களே, முத்துப்பாண்டி அவர்களை, அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் மனுடைய 116வது பிறந்தநாள் விழா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் தமிழில் நாசுபா சொல்லுவார். ஒருத்தனை மாடுன்னு சொன்னால் முறைச்சு பார்ப்பேன், காளைன்னு சொன்னால் முறைக்காடு அப்படின்னா முறைப்பேன், ஏன் காலை அப்படின்னா சிரிப்பேன். இது அண்ணாவுடைய வேலையற்றதுகள், வேலையற்றவர்கள் உள்ளங்களிலே விபரீத எண்ணங்கள், அவைதான் கால. பெரிய நாய் வளர்த்தார், பேரறிஞர் அண்ணா மான் வளர்த்தார், புரட்சி தலைவன் சிங்கம் வளர்த்தார். இன்னைக்கு உண்டு பூனை வளர்த்த கருணாநிதி. நண்பர் 5 வருஷத்துல 10 குழந்தை இருக்கிறப்ப